தேய்பிறை அஷ்டமியில் ஏன் பைரவரை வழிபட வேண்டும்? அஷ்டமி திதி என்பது பைரவரையும் துர்க்கை அம்மனையும் வழிபட்டு பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்குரிய சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. அதிலும் தேய்பிறை அஷ்டமி மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாட்டு நாளாக போற்றப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து கால பைரவரை நம்பிக்கையுடன் வழிபட்டால் தீராத துன்பங்கள் தீரும், வாழ்க்கையில் உள்ள தீமைகள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தேய்பிறை அஷ்டமியின் சிறப்பு. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் 8வது நாள் தேய்பிறை அஷ்டமி எனப்படுகிறது. ஒவ்வொரு மாத தேய்பிறை அஷ்டமிக்கும் தனித்தனி பெயர்கள் உள்ளன. அவற்றில் ஆனி மாத தேய்பிறை அஷ்டமி பகவதாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் சிவபெருமானையும் சிவனின் அம்சமான கால பைரவரையும் வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள இன்னல்கள் நீங்கும், பாவங்கள் விலகும், மனக்கவலை குறையும், கடன் தொல்லைகள் நீங்கும், எதிரிகளின் இடையூறுகள் குறையும். சிவாலயத்தில் தரிசனம் செய்து மனமார பிரார்த்தனை செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. பைரவர் வழிபாட்டால் கிடைக்கும் பலன்கள். பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர் என்று பொருள். தேய்பிறை அஷ்டமி தோறும் பைரவரை வழிபடுபவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை குறையும். பில்லி, சூனியம் போன்ற தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என நம்பப்படுகிறது. வழக்குகளில் வெற்றி கிடைக்கலாம். மனதைரியம் அதிகரிக்கும். வாழ்க்கையில் பாதுகாப்பு உணர்வு உருவாகும். தட்சிணாமூர்த்தி வழிபாட்டின் மகிமை. அஷ்டமி நாளில் பைரவருடன் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுவது சிறப்பானதாக கூறப்படுகிறது. விரதம் இருந்து அர்ச்சனை செய்தால் ஞானம் பெருகும், கல்வி முன்னேற்றம் கிடைக்கும், தொழில் மற்றும் வாழ்க்கை வளர்ச்சி ஏற்படும், தடைகள் நீங்கும். பகவதாஷ்டமியில் செய்ய வேண்டிய தர்மம். பகவதாஷ்டமி அன்று பைரவரை தரிசிக்க வேண்டும். குறைந்தது 4 பேருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும். இதனால் புண்ணியம் பெருகும். வாழ்க்கையில் உள்ள பலவிதமான பிரச்சினைகள் படிப்படியாக குறையும் என்று நம்பப்படுகிறது. தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டு முறை. பைரவருக்கு பின்வரும் நைவேத்தியங்கள் மற்றும் பூஜைகள் செய்யலாம். வெண்பொங்கல், மிளகு வடை, வடை மாலை, வெல்லப் பாயாசம், உளுந்து வடை, பால், தேன், பழங்கள். மேலும் சிவப்பு அரளிப்பூ மாலை அணிவிக்கலாம். விபூதி அபிஷேகம் செய்யலாம். வெள்ளை பூசணிக்காயில் நெய் தீபம் ஏற்றலாம். இவ்வாறு வழிபட்டால் கடன் தொல்லைகள் குறையும், எதிர்ப்புகள் விலகும், தீய சக்திகள் அணுகாது, சகல யோக பாக்கியங்களும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. 5 வகை தீப வழிபாடு. தேய்பிறை அஷ்டமியில் 5 தனித்தனி அகல்களில் பின்வரும் எண்ணெய்களைக் கொண்டு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், விளக்கெண்ணெய். இந்த தீப வழிபாடு மூலம் நீண்டகால பிரச்சினைகள் தீரும், குடும்பத்தில் அமைதி நிலவும், தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். சனி தோஷ நிவர்த்திக்கான வழிபாடு. கால பைரவரை வழிபடுவதால் 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டச் சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற சனி தொடர்பான தோஷங்களின் பாதிப்புகள் குறைய வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்கின்றனர். திருமணத் தடை மற்றும் தோஷ நிவர்த்தி. ஆனி மாத பகவதாஷ்டமியில் விரதம் இருந்து பைரவரை வழிபட்டால் திருமணத் தடை நீங்கும், பித்ரு தோஷம் குறையும், பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. யம பயம் நீங்கும். மேலும் வறுமை விலகும், வியாபார வளர்ச்சி ஏற்படும், தன லாபம் அதிகரிக்கும், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அருளப்படும் என்று ஐதீகம் கூறுகிறது. பைரவர் நவக்கிரக தோஷ நிவர்த்தி.
பாரம்பரிய நம்பிக்கையின்படி பைரவர் 12 ராசிகளையும் தனது உடலின் அங்கங்களாக கொண்டவர் என்று கருதப்படுகிறார். எனவே அவரை வழிபடுவதால் நவக்கிரக தோஷங்கள் குறையும், திருமணத் தடை நீங்கும், பித்ரு தோஷம் விலகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும், மன அமைதி கிடைக்கும், செல்வ வளம் அதிகரிக்கும், தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். தேய்பிறை அஷ்டமியில் சொல்ல வேண்டிய மந்திரம். தேய்பிறை அஷ்டமி அன்று, குறிப்பாக ராகு காலத்தில், சொர்ணாகர்ஷண பைரவருக்குரிய மந்திரங்களை ஜபிப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது. அதேபோல் பைரவர் காயத்ரி மந்திரத்தை 108 அல்லது 1008 முறை ஜபிக்கலாம். இதனால் தீய சக்திகள் விலகும், மன உறுதி அதிகரிக்கும், துர்குணங்கள் நீங்கி நல்ல சிந்தனைகள் வளர வேண்டும் என்று பக்தர்கள் வேண்டுகின்றனர். வழிபட சிறந்த நேரம். தேய்பிறை அஷ்டமி அன்று மாலை வேளை, இரவு வேளை. இந்த இரு நேரங்களிலும் கால பைரவரை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. நம்பிக்கையுடன் விரதம் இருந்து வழிபட்டு தர்மம் செய்து மந்திர ஜபம் மேற்கொண்டால் பைரவரின் அருளால் வாழ்க்கையில் உள்ள பல தடைகள் விலகி மன அமைதி, செல்வ வளம் மற்றும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்.